அப்படின்னு கூப்பிட வேண்டியவனை பார்த்து கட்டாதீங்க அப்படிங்கிறான். கூப்பிடப்பட வேண்டியவன் இவனை பார்த்து புண்டலீகா புண்டலீகா புண்டலீகான்னு இவன் நாமாவை அவன் கூப்பிட்டு இருக்கான். தூங்குங்கம்மா, நீங்கெல்லாம் தூங்கி நான் பார்த்தது இல்லையேம்மா. எங்கெல்லாம் யாராவது உங்க பாட்டி தூங்கி பார்த்திருக்கீங்களா? பார்த்துக்க முடியாது. 4 மணிக்கு எழுந்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு 4:30 மணிக்கெல்லாம் காபி கொட்டையை மிஷின்ல அரைச்சி 5 மணிக்கு சுட சுட காபி டிகாஷன் ரெடி பண்ணி 5:30 மணிக்கெல்லாம் பாலை காய்ச்சி பாலை வாங்கி 6:30 மணிக்கு மேல எல்லா குழந்தைகளுக்கும் காப்பியை கலந்து கொடுத்து 7 மணிக்கு எல்லா குழந்தைக்கும் டிஃபன் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமைச்சு 8:30 மணிக்கு புள்ள மாட்டு பொண்ணுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவளுக்கு பேக் பண்ணி வச்சு 9:30 மணிக்கு புள்ள மாட்டு பொண்ணுக்கு சாப்பாடை போட்டு 11 மணிக்கு மாமியார் மாமனாருக்கு சாப்பாடை போட்டு 12 மணிக்கு மேல தான் ஒரே ஒரு வா சாப்பிட்டுட்டு 12:30 மணிக்கு மேல போட்டத்துல இருக்கிற 9 கஜம் புடவையை நினைச்சு உடைச்சி மாடியில உடச்சி வந்துட்டு 12 மணிக்கு மேல 10 பாத்திரம் தேய்ச்சி மத்தியானம் 2:30 மணிக்கு மேல திருப்பி மாமியார் வருவா காபி பிள்ளைன்னு கேட்க அவளுக்கு காபி கலந்து கொடுத்து திருப்பி 4 மணிக்கெல்லாம் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து வந்துருமே அவளுக்கு சுட பட்சணம் பண்ணணும், பட்சணத்தை பண்ணி 5:30 மணிக்கு பிள்ளை மாட்டு கொண்டு வந்துருவாளேன்னு அவளை காப்பியை கலந்து வச்சு 6:00 மணிக்கு திருப்பி ராத்திரியை தடிக்க ஆரம்பிச்சு 8:30 மணிக்கு திருப்பி எல்லாரையும் உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடை போட்டு 10 மணிக்கு மேல தான் ஒரு ரூபா சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு மேல 10 பாத்தியம் தேய்ச்சி உள்ள அலம்பி பெருமாள் கோடையில கோலம் போட்டு சமயக்கட்டுல கோலம் போட்டு 12 மணிக்கு லேசா படுக்கலான்னு வந்து தூங்கும் போது 12:30 மணிக்கு தோட்டத்துல சமயக்கட்டுல பூனை ஓடி 2 டம்ளர் விழுந்த உடனே ஆத்துல 50 பேர் இருந்தாலும் அந்த பாட்டி மட்டும் சமயக்கட்டுல என்னமோ சத்தம் கேட்குது எழுந்து போய் சமயக்கட்டை திறந்து பார்த்து உள்ள பூனை தான் ஓடிக்குன்னு தெரிஞ்சப்புறம் 1:30 மணிக்கு வந்து படுப்பான். இவா வேலையே செய்யலையா? நீங்க 10லேருந்து 5 ஆபீஸ் போறவாதான் வெட்டி முறிக்கிறான்னு லோகம் சொல்லி அப்படிப்பட்ட தாய் தூங்குறா. படுத்துக்கோங்க. இந்த வகை எங்க அப்பா தூங்குறா. வாழ்க்கையில ஒரு நாள் தான் ரொம்ப சிரிச்சா. எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு. சிரிச்ச அன்னையோட தூக்கத்தை விட்டா. இந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் போய் எடுக்கணும்னா நான் ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிச்சாதான் இந்த பொண்ணுங்களை கரையேற்ற முடியும். தூக்கத்தை விட்டு தொலைச்ச அப்பா இன்னைக்கு என் மடியில தூங்குறார். நீ யாரா இருந்தா என்ன இல்லைன்னு தான் பகவான் நிக்கிறான். புண்டலீகா யாரு? நான் தான்ப்பா துவாரகாதீசன். கிருஷ்ணன் வந்திருக்கேன்பா. துவாரகாதீசன் கிருஷ்ணன் வந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனா வந்த நேரம் சரியில்லை. ஒரு தொடையில அம்மா படுத்துட்டு இருக்கா, ஒரு தொடையில அப்பா படுத்துட்டு இருக்கா. இப்ப நான் எழுந்தா அவ எழுந்துருவா. எங்க நில்லுங்க. மாத்ருதேவோ பவ மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ தேவோ அதிதி தேவோ. எங்க அம்மா தெய்வம், எங்க அப்பா தெய்வம், எங்க ஆச்சாரியன் தெய்வம், எங்க ஆத்து வாசல்ல பகுதி பிச்சாந்தாகின்னு கேட்கிற அதிதி தெய்வம்னு சாஸ்திரம் சொல்றது. எங்க ஆத்து வாசல்ல தெய்வமே அதிதியா நிக்கிறது. தெய்வமே அதிதியா நின்னாலும் எங்க அம்மா தெய்வம், எங்க அப்பா தெய்வம். நான் தெய்வத்துக்கு பின்னாடி போக மாட்டேன். பகவான் நிற்கிறான். புண்டலீகா பிரபு, எனக்கு காலம் ரொம்ப வலிக்கிறது. ஏதாவது ஒரு ஆசனம் இருந்தா கூட. காலவலி எழுந்தா எழுந்து ஒரு உபகாரம் பண்ணட்டுமா? செங்கல விட்டுக்கடா. சரி, இது மேல நிக்கிறேனா? ஆகட்டும்பா. 2 செங்கல இடதுகையால விட்டு கடாசரா. தேவாதி தேவன் கோபம் சகஸ்ர கோடி ஜனங்களையும் இந்த க்ஷணம் வரைக்கும் காப்பாற்ற பகவான், ஈரேழு 14 லோகத்துக்கும் அதிபதியான பகவான் புண்டலீகன் விட்டு கடாசின செங்கல் மேல ஏறி நிற்கிறான். கல்ல தூக்கி போட்டது புண்டலீகன். கல்லு மேல நிற்கிறது யார் அப்படின்னா பிரளயம் பயோதி ஜலம்
पयोधिरे निगितवगीत चरित्रमकेतम् निगितवगीत चरित्रमकेतम् केशवाधिगमीन शरीरा केशवाधिगमीन शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे तब तिष्ठति दुःखे विपुल करे तब तिष्ठति भृत्ते हरिधरण दिन जगदीशे हरिधरण दिन जगदीशे केशवाधृत स्वरूपा केशवाधृत स्वरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जगदीश हरे जय जगदीश हरे वसति दशन सिकले धरणी बहुलक्ष्मा वसति दशन सिकले धरणी धवलक्ष्मा शशि कलंक कले सत्ना शशि कलंक कले सुगर रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे कमकर कमलवरे अथवत्पुत सिंहम्
चरण सी अकल्या उद्धारी भगवती पट्टरानी अकल्या उद्धारी எந்த ஒரு சரணத்தில் பட்ட அடுத்த கணம் கண்ணிலிருந்து அகலிக சாவு விமோசனம் அடைஞ்சாலோ அந்த பகவான் கல்லு மேல் நிற்கிறான். கோபத்திரகிரிதர கோவிந்தா கோபுர பாலக பரமானந்த ஸ்ரீவத்சாங்கித எந்த ஒரு சுட்டு வரலாறு 7 நாளைக்கு கோபத்திற்கு தூக்கிட்டு நின்னாலோ அந்த பகவான் கல்லு மேல நிற்கிறான். கேசவாகிர புத்த சரீரா புத்த சரீரா கேசவாகிர கல்வி சரீரா கேசவாகிர கல்வி சரீரா மத்ஸ்ய கூர்ம வராங்க நரசிம்ம வாமன பரசு